புதுச்சேரி போலி மருந்து வழக்கில் புதிய திருப்பமாக தமிழக எல்லையான பூத்துறையில் செயல்பட்ட தனியார் குடோனில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சுமார் 6 கோடி மதிப்பிலான மருந்து மூலப்பொருட்கள் மற்றும் 37 வகையான மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஆதரவாளர்கள் 11 பேர் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இவ்விவகாரம் விழுப்புரம் மாவட்டம் அதிமுகவில் புதிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கட்சி தலைமையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலத்தோங்கன் பாகூரில் உள்ள தாலுகா அலுவலகம், சார்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்களை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு சான்றிதழ்களை தாமதமின்றி வழங்க வேண்டும், அலுவலகங்களில் குடிநீர், இருக்கை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என்று, வயதானோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பாகூர் பகுதியில் குப்பைகளை தினமும் அகற்றி சுகாதாரத்தை பேண நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுமாறு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கோவாடி கிராமத்திற்கு 10 ஆண்டுகளாக கோரிக்கைக்கு பிறகு புதிய அரசு பேருந்து சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளது. பேருந்து வசதிகள் இல்லாததால் சிரமப்பட்ட விவசாயிகள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்து இந்த சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய பேருந்து இயக்கம் தொடங்கியதை அடுத்து கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்து அரசுக்கும் இதற்காக முயற்சி செய்ததாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சேதமடைந்துள்ள குடிநீர் குழாய்களால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் வருகை தரும் நிலையில் அடிப்படை வசதிகள் போதிய பராமரிப்பின்றி இருப்பது சுற்றுலா பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சேதமடைந்த குடிநீர் குழாய்களை உடனடியாக சீரமைத்து சுகாதாரமான குடிநீர் வசதியை தொடர்ந்து வழங்க சம்பந்தப்பட்ட துறையினரும் புதுச்சேரி அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சாலையின் குறுக்கே திடீரென நாய் ஓடியதால் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளான CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. வழுத்தூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் நாய் மீது மோதியதில் வாகனத்தில் பயணித்த இருவரும் கீழே விழுந்து லேசான காயமடைந்தனர். இதுபோன்ற விபத்துகளை தடுக்க தெருநாய்களை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தடை செய்யப்பட்ட பகுதியில் அதிவேகமாக கார் ஓட்டிய சுற்றுலா பயணியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த நபர் தெரியாமல் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைந்தது தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவரை எச்சரித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தனது தவறுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரும் விழிப்புணர்வு வீடியோ அந்த சுற்றுலா பயணி வெளியிட்டார். போக்குவரத்து விதிகளை அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சைன் போர்ட்ஸ் கவனிக்காமல் நான் ரோடு என்டர் ஆகி போட்ட பின்னால் அங்கே டெட் எண்டில் பேரிகேட் இருந்துச்சு. நான் பதற்றத்தில் யூட்டர்ன் எடுத்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். ஸோ அதுக்காக போலீஸ் எம்எல்ஏ FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால பப்ளிக்கும் நான் டூரிஸ்ட்க்கும் சொல்கிறது என்னென்னா, டிராஃபிக் ரூல்ஸை இது ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க, சைன் போர்ட்ஸை பார்த்து வண்டி ஓட்டுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி கேஸில் மாட்டிடுவீங்க. கடலூரில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் செயல்படுத்த வேண்டும், மேலும் சத்துணவு ஊழியர்களை முழுநேர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டு காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் செயல்படுத்த வேண்டும், மேலும் சத்துணவு ஊழியர்களை முழுநேர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
கடலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சொத்து பட்டா பெயர் மாற்றம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பெண் ஒருவர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக அவரை மீட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க ஏற்பாடு செய்தார். அதிகாரிகள் செய்த தவறுக்கு நாங்கள் ஏன் பலியாக வேண்டும் என கண்ணீருடன் அந்த பெண் எழுப்பிய கேள்வி அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அண்ணா நகரில் வீட்டு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் புகாரின் பேரில் உருளையான்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அண்மை காலமாக இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி கூடுதல் பாதுகாப்பு பூட்டுகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மங்களம் தொகுதி திருக்காட்சியில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூச்சி மேலாண்மை குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஆத்மா திட்டம் மற்றும் வில்லியனூர் பண்ணை தகவல் ஆலோசனை மையம் இணைந்து நடத்திய இந்த முகாமில் மண்வள மேம்பாடு, இயற்கை வேளாண்மை, பூச்சி மேலாண்மை மற்றும் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் டெங்கு தடுப்பு வாசகங்கள் அடக்கிய பதாகைகளை ஏந்தி தண்ணீர் தேங்க விடக்கூடாது, சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் கலந்து கொண்டு டெங்கு தடுப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தினர்.